இன்று நாம் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 4 அதில் பாடல் கல்யாணமாம் கல்யாணம் நாட்டுப்புற பாடல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம் ஒட்டவிச்சிவிங்கி நாட்டியமாம், கொற்கொற் குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம், சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம், பார்த்துவிட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வாரோம். பூனைக்கும் கல்யாணம் நடக்குது. அங்கே எல்லாமே எல்லாம் சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? ஊர்வலம் எதில் நடக்குது? யானை மேலே நடக்குது. ஒட்டவிச்சிவிங்கி நாட்டியம் ஆடுது. குரங்கெல்லாம் பின்பாட்டு பாடுது. சாப்பாடெலாம் கல்யாணம்னாவே எப்படி இருக்கும்? சாப்பாடெல்லாம் ரொம்ப தடபுடலாக இருக்குது. அந்த சமயத்தில் தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ளை பூனைங்க காணோம். அப்போ மாப்பிள்ளை பூனை என்ன செஞ்சார்? சந்தடி புந்தடி செய்யாமல், சத்தமே போடாமல் அழுங்காமல் பூனை நடந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடிச்சிட்டாராம். யார்? மாப்பிள்ளை பூனை. சரி, அந்த பூனை குடிக்கிறத யார் பார்த்துறா? பொண்ணோட தாய் வந்து என்ன செஞ்சிடறாங்க? பூனை போய் திருடி, மாப்பிள்ளை பூனை திருடி பாலை குடிக்கிறத பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. என்னன்ட்டு? திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வாரோம். அப்போ திருடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறாங்க. இது வந்து நாட்டுப்புற பாடல். சரி, இதை வந்து நம்ம ராகமாக பாடணும். பாடி பார்க்கலாமா? பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம் ஒட்டவிச்சிவிங்கி நாட்டியமாம், கொற்கொற் குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம், சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம், பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வாரோம் அப்படின்ட்டு நம்ம ராகமாக பாடி பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்க, கல்யாணமாம் நம்ம பாடலில் போய் பார்க்கணும். எது கடைசியில் மாம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆம் அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. அதை எடுத்து நம்ம எழுதணும். கல்யாணமாம், ஊர்கோலமாம், நாட்டியமாம், பின்பாட்டாம், சாப்பாடாம், கொண்டாட்டமாம். சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்து எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்வோமா? பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் பாருங்க, இ ஆப்ஷனில் பூலோகம் கூட்டல் எல்லாம். அடுத்தது கல்யாணத்தில் நாட்டியம் ஆடியவர் யார்? ஒட்டவிச்சிவிங்கி நாட்டியமாம் அப்படின்னு பாடணும் இல்லையா? ஆப்ஷன் ஒட்டவிச்சிவிங்கி. அடுத்தது பாலை கூட்டல் எல்லாம், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலை எல்லாம். ஆப்ஷன் ஆ, பாலை எல்லாம் அப்படின்ட்டு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது இணைந்து செய்வோம். கோப்பைகளை அவற்றின் சரியான தட்டுக்களோடு பொருத்துக. பாருங்க, ஃபஸ்ட்டு காணோமாம், வாங்கி வச்ச, வர்றோம் பூனைய. இதில் பாருங்க, வருகிறோம் பூனையை, வாங்கி வைத்த, காணவில்லையாம். இதை கரெக்டான அந்த கோப்பையில் நம்ம பொருத்தும் போது காணோமாம் அப்படிங்கிறது காணவில்லையாம், வாங்கி வச்ச, வாங்கி வைத்த, வாரோம், வருகிறோம் பூனையை
கேட்டு நம்ம கரெக்டான விடையை எடுத்து எழுதணும். சரி, நன்றி.